ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆப்டிமிஸ்டிக் தாட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஜென்இசட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் சோஷியல் மீடியாவிலையும் இன்டர்நெட்லேயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென்இசட்டுங்கிறது ஜென்ரேஷன் இசட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான். ஜென்ரேஷன் நேம்ஸ் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பிறந்த மக்களை ஒரு தலைமுறையினராக அடையாளப்படுத்தும் விதமாக தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க மற்ற ஜென்ரேஷனோட நேம் அண்ட் இயர்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1928 முதல் 1945 வரை பிறந்த மக்களுக்கு சைலண்ட் ஜென்ரேஷன் பேர் வச்சுருக்காங்க. 1946 முதல் 1964 வரை பிறந்த மக்களுக்கு பேபி பூமர்ஸ் ஜென்ரேஷன் பேர் வச்சுருக்காங்க. 1965 முதல் 1980 வரை பிறந்த மக்களுக்கு ஜென்ரேஷன் எக்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. 1981 முதல் 1996 வரை பிறந்த மக்களுக்கு மில்லேனியல்ஸ் ஜென்ரேஷன் பேர் வச்சுருக்காங்க. 1997 முதல் 2012 வரை பிறந்த மக்களுக்கு ஜென்ரேஷன் இசட்னு பெயர் வச்சுருக்காங்க. 2013 முதல் 2024 வரை பிறந்த மக்களுக்கு ஜென்ரேஷன் ஆல்ஃபா அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் எந்த ஜென்ரேஷன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.